அன்னைக்கு இருட்டான நேரம் ஆகாயத்துல மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ராமையா சீதா 2 பேருமே அவங்க வீட்டு திண்ணையில ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழை தண்ணியில அவங்க கண்ணீர் தெரியாம போச்சு. சீதா, வானமே கிழிஞ்ச மாதிரி மழை எப்படி கொட்டுதுன்னு பாத்தியா? இதனால என் கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்துகிட்டு இருக்கு. நாளையோட நம்ம வாழ்க்கை தெருவுக்கு வரப்போகுது. இனி இந்த ஊர்ல நான் தலை நிமிர்ந்து எப்படி வாழ போறேன்? தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. அது என்னால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியாது. நீங்க வாங்கினது வெறும் 100 ரூபாய் கடன் மட்டும்தான். ஆனா அதை 300 ரூபான்னு எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அவெல்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த தர்மையாவோட திட்டம் சீதா. கடனை கொடுத்து வட்டி மேல வட்டி போடுறான். ஆனா நான் நடுவில் கொண்டு போய் கொடுத்த 50 ரூபாயை அவன் கணக்கில் சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கு என்கிட்ட சாட்சியும் இல்லை. பத்திரத்தில் என் கை நாட்டு இருக்கிறதால நாளைக்கு பஞ்சாயத்தில் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. நாம பணம் கொடுத்தத ஊர் தலைவருக்கு முன்னாடி நாம சொல்லலாம். ஏன் நம்ப மாட்டாங்களா? யார் என்ன நம்புவாங்க? எல்லாரும் அந்த தர்மையாவோட பொம்மைங்க தானே. அவன் பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் தானே எல்லாரும் தலையசைப்பாங்க. நாளைக்கே தர்மையா வந்து நம்ம 3 ஏக்கர் பூமியை பொடுங்க தான் போகிறான். நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச வயல் அது. அதுவும் போயிட்டா நம்ம கூலி வேலைக்கு தான் போகணும் சீதா. நீங்க தைரியமா இருங்க. அநியாயம் பண்ற அவங்க பக்கம்தான் எப்பவுமே எல்லாமே நடக்குமா? நியாயமா இருக்கிற நம்மளுக்கும் கடவுள் வழியை காட்டுவாரு. அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு தெரு. கையில ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில டார்ச் லைட்டை பிடிச்சுக்கிட்டு சுப்பையாவும் அவனுடைய மனைவியான கௌரியும் சேத்துல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. கௌரி, ஒவ்வொரு அடியும் பார்த்து வை. வழியெல்லாம் சேரா இருக்கு. அப்புறம் வழிக்கு விட்டுடுச்சுன்னா நமக்கு தான் ஆபத்து வரும். ஆமாங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இடி மின்னல் சத்தம் என்னை பயமுடுத்துது. ஆமா, அண்ணனோட வீடு எங்கெங்க இருக்கு? ரொம்ப தூரமா நடந்து வரோம். அதோ அந்த முக்கு திருமணா ராமையா வீடு தான். அவனை பண்டிகைக்கு வர சொல்லி சொன்னேன், ஆனா வரல. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ என்னமோ. மனசளவுல அவன் ரொம்ப நல்லவன். அதனால தான் போய் அவனை பார்த்துட்டு வரலாம். ஆமாங்க, சீதாக்காவும் ரொம்ப நல்லவங்க. இந்த மழையில நம்ம வருவோன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. நம்மள பார்த்ததும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க, ஆச்சரியமும் பட போறாங்க. அந்த சந்தோஷத்தை அவன் முகத்துல பார்க்கணுங்கிறதுக்காக தானே அவன்கிட்ட சொல்லாம கூட நாம வந்திருக்கோம். சரி சரி, வெளிச்சம் கம்மியா இருக்கு, பார்த்து நடந்து வா. சுப்பையா கௌரி 2 பேரும் கஷ்டப்பட்டு ராமையாவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ ராமையாவோட வீட்டு கதவை சுப்பையா வேகமா தட்டுனான். அந்த சத்தத்தை கேட்டு ராமையாவும் வெளியில வந்தான். இந்த மழையில யார் வந்திருப்பாங்க? அந்த தர்மையாவோட ஆட்களோ? ராமையா, நல்லா இருக்கியா? என்ன மறந்துட்டியா? நான் தான்டா சுப்பையா. சுப்பையா, நீயா? 2 பேரும் எதுக்கு மழையில நனைறீங்க? உள்ள வாங்க. கௌரிமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐயோ, 2 பேரும் நினைச்சு போயிட்டீங்களா? வாங்க அண்ணன், உட்காருங்க. உங்க தலையை தோட்டிக்க நான் துண்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். என்ன சுப்பையா, இந்த மழையில இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? முன்னாடியே ஒரு தகவல் கூட சொல்லி அனுப்பலையே. நண்பனோட வீட்டுக்கு வர்றதுக்கு கூட தகவல் சொல்லிட்டு தான் வரணுமா என்ன? நீங்க தான் என்ன பார்க்கவே வர மாட்டேங்கிறீங்க. ஆனா உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் நாங்க கிளம்பி வந்தோம். என் தலையெழுத்தே சரியில்லாத நேரத்துல இவங்க என் வீட்டுக்கு வந்திருக்காங்களே. நாளைக்கு என் வீடே போக போகுது. இவங்களை எப்படி நான் நல்லபடியா பார்த்துக்க போறேன்? சீதா விருந்தாளிகளுக்காக சமைக்கிறதுக்காக அமைதியா சமையலறைக்குள்ள போனா. அவளுக்கு பின்னாடியே ராமையாவும் அமைதியா போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தான். சீதா, பாத்தியா என் கெட்ட நேரத்தை? நாளைக்கு நேரம் இந்த வீடே எனக்கு சொந்தம் இல்லாம போக போகுது. நானே நாளைக்கு நடுத்தெருவுல நிக்க போறேன். இந்த நேரத்துல என்ன பார்க்கறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. சமைச்சு போட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லையே. எப்படி நான் இவங்கள பார்த்து அனுப்ப போறேன்? மெதுவா பேசுங்க, அவங்க காதுல விழுந்துற போது. வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நம்ம கஷ்டத்தை நாம அவங்க தலையில உட்கார வைக்க முடியாது இல்லையா? எப்படியாவது பார்த்து அனுப்பலாங்க. நான் தப்பா எதுவும் சொல்லல சீதா. நாளைக்கு தர்மையா வந்து வீட்டையும் வயலையும் புடுங்கிக்கிட்டு நம்மள நடுத்தெருவுக்கு தள்ளும்போது இவங்க இங்க இருந்தாங்கன்னா என்னை எந்த அளவுக்கு கேவலமா பார்ப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த நேரத்துல இந்த உறவுகள் வந்தது கஷ்டமா தான் இருக்கு. நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சு அவங்கள நான் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிடுறேன். அவங்க முன்னாடி மட்டும் நீங்க மூஞ்சி உம்முன்னு உட்காராதீங்க. அப்புறம் வந்தவங்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா?
சரி, உன் விருப்பம். எல்லாம் என் தலையெழுத்துன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கேன். எல்லாரும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாங்க. சீதா எல்லாருக்குமே பாசத்தோட பரிமாறினா. சுப்பையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லார் கூடவும் பேச ஆரம்பிச்சான். சீதா, நீ வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் குழம்பு அமிர்தம் மாதிரி இருக்குமா? ஆமா, இந்த வருஷம் உங்க வயல்ல விளைச்சல் எப்படி வந்திருக்கு? நல்லபடியா வந்திருக்கா? ஆ, நல்ல லாபம் கிடைச்சது. மழை கூட நல்லா தான் வந்துச்சு. ஆனாலும் உன் முகத்துல சந்தோஷம் இல்லையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கால உன் முகத்துல காணமே. நீ ஏதோ கஷ்டத்துல இருக்க. என்கிட்ட மறைக்காதடா. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. வயசாகுதில்ல, முன்ன மாதிரி என்னால் இருக்க முடியல. நீங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. அக்கா, நீயும் சரியா சாப்பிட மாட்டேங்கிற. உங்க 2 பேரோட கண்ணும் செவந்து போயிருக்கு. அழுத மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல கௌரி. அடுப்புல புகை அதிகமா வந்துச்சுல, அதான் கண்ணு எரிச்சலு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ராமையா அமைதியா வீட்டை விட்டு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு பின்னாடியே சுப்பையாவும் வந்து அவன் தோள் மேல கை போட்டு, ராமையா, என்கிட்ட எதையும் மறைக்காத. உன் முகத்துல சோகம் இருக்கு. சீதாவோட கண்ணுல கண்ணீர் இருக்கு. ஆக பிரச்சனை இருக்கு. என்கிட்ட மறைக்காம என்ன பிரச்சனை அப்படின்னு தைரியமா சொல்லு. சுப்பையா, எனக்கும் உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருக்கு. நான் நடுத்தருவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு உன்கிட்ட எப்படிடா சொல்லுவேன்? அந்த வட்டி வியாபாரி கிட்ட நான் வெறும் 100 ரூபாய் தான் கடனா வாங்கினேன். ஆனா அவன் அதுக்கு பதிலா என்கிட்ட ஒரு பத்திரத்துல கை நாட்டு வாங்கிக்கிட்டான். சரி, அதனால என்ன? இப்ப 100 ரூபாய் கடனுக்கு அவன் திரும்ப எவ்வளவு கேட்கறான்? 300 ரூபாய் கேட்கறான்டா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவனுக்கு நான் 50 ரூபாய கொடுத்துட்டேன். ஆனா அவன் அதை கணக்குல எழுதவே இல்லை. எதுக்குயா எழுதலன்னு கேட்டதுக்கு அவன் ஆளுங்களை விட்டு என்னை போட்டு அடிக்க சொல்லிட்டான்டா. அவன் இவ்வளவு பண்ணியிருக்கான். ஊருக்காரங்க எதுவும் சொல்லலையா? ஊர் தலைவரே அவன் கைக்குள்ள தாண்டா இருக்காரு. நாளைக்கு காலையில் 300 ரூபாயை கொடுக்கல அப்படின்னா என்னோட வீட்டையும் பூமியையும் அவன் எடுத்துப்பேன்னு சொல்லியிருக்கான்டா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. டேய், இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கவலைப்படுவியா? அந்த தர்மையாவோட திட்டம் என்னன்னு எனக்கு புரியுது. அவன் பேராசைய அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் பாரு. போய் படுடா. நாளைக்கு காலையில் தர்மையாவை ஒரு வழி பண்ணிடலாம். என்னடா பண்ண முடியும்? அவன்கிட்ட தான் பத்திரம் இருக்கு. வெறும் பத்திரம் இருந்தா போதுமா? அவன் பக்கம்தான் நியாயமே இல்லையே. கவலைப்படாம போய் படுத்து தூங்கு. சுப்பையாவுக்காக கொடுத்த அறையில சுப்பையா கௌரி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, என்னங்க ஆச்சு? அண்ணன் கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அந்த வட்டி வியாபாரி தர்மையா நம்ம ராமையாவை ஏமாத்தி அவனோட வயலையும் வீட்டையும் புடுங்க திட்டம் போட்டிருக்கான். ஐயோ, இப்ப நாம எப்படி உதவி செய்யறது? நம்ம கிட்டயும் அவ்வளவு பணம் இல்லையே. அவனுக்கு தேவை பணம் இல்லை கௌரி. அவனுக்கு தேவை பயம். நாளைக்கே போய் அந்த தர்மையாவை நான் பயமுறுத்துறதுல ராமையா கிட்ட வாங்கின மொத்த கடனையும் அவன் தள்ளுபடி பண்ண போறான் பாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க எந்த ஆபத்துலயும் மாட்டிக்க கூடாது. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் நண்பன் அடிச்சான்ல, அந்த தர்மையாதுக்கு அனுபவிப்பான் பாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சது. மழை நின்னு போச்சு. இப்ப ஆகாயத்துல சூரியன் வந்திருந்தான். ஊர் தலைவரும் தர்மையாவும் திணையில உக்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா மாணிக்கம், இன்னைக்கு அந்த ராமையாவோட கதை முடிய போகுது. அவனுடைய பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வயல் மேலையும் அவன் வீட்டு மேலையும் எனக்கு ஒரு கண்ணு. அது ரெண்டும் இன்னைக்கு எனக்கு சொந்தமாக போகுது. ஆனா தர்மையா, ராமையா ரொம்ப நல்லவன். அவன் வாங்கினது 100 ரூபாய் கடன் தானே. அதுக்கு பதிலாக 300 ரூபாய் கேட்கறது கொஞ்சம் தப்பு தான். இதில் என்ன தப்பு இருக்கு மாணிக்கம்? அவன் கடன் வாங்கினது 100 ரூபாயா இருக்கலாம். ஆனால் அவன் 300 ரூபான்னு எழுதியிருக்கிற பத்திரத்தில் கை நாட்டு போட்டிருக்கானே. நியாயம் என் பக்கம் இருக்கு. நீயும் பஞ்சாயத்துக்கு வந்து என் பக்கமாக தீர்ப்பை கொடுக்கணும். புரியுதா? சரி தர்மையா, உன் விருப்பம். அவங்க பாவம் அவங்களுக்கு வரும். கொஞ்ச நேரத்துல ராமையாவோட வீட்டுல இருந்து பட்டு துணி, பட்டு வேட்டி, பட்டு தலப்பாக கட்டிக்கிட்டு சுப்பையா தர்மையாவோட வீட்டுக்கு போனான். அவனுடைய துணிமணிய பார்த்தே தர்மையா எழுந்துச்சு நின்னான். ஐயா, தர்மையாங்கிறது நீங்க தானா? உங்க பேர் எங்க ஊர் வரைக்கும் பிரபலமா இருக்குங்க. ஆமாப்பா, என் பேரு தான் தர்மையா. ஆமா, நீ யாருப்பா?
உன்னை பார்க்கறதுக்கு மகாராஜா கிட்ட வேலை செய்யற ஆளுங்க மாதிரி இருக்கே. என்னோட பேரு சுப்பையா. நான் விஜயநகர மகாராஜா கிட்ட கணக்கு புள்ளையா வேலை பார்க்கறேன். எங்க ராஜா சுத்தி இருக்கிற 100 கிராமத்தோட கடனை வாங்கலான்னு பார்க்கறாரு. யாருக்கிட்ட எத்தனை கடன் பத்திரம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ராஜா கிட்ட கொடுத்தா அதுக்கான பணத்தை கொடுத்துடுவாரு. அப்புறம் யாருமே வட்டி வசூல் பண்ண முடியாது. அப்படியா? நான் தான் இந்த ஊர்லயே பெரிய வட்டி வியாபாரி. நான் நிறைய பேருக்கு கடன் கொடுத்துருக்கேன். அதுவும் ராமையா அப்படிங்கிறவனுக்கு 300 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன். அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தா நீங்க அதுக்கு பதிலா பணம் தருவீங்களா? 300 ரூபாயா? அது பெரிய பணம் தான். அந்த பத்திரத்தை கொஞ்சம் காட்டுறீங்களா? இதுதாங்க ஐயா அது. இதுல கை நாட்டம் இருக்கு பாருங்க. சுப்பையா அந்த பத்திரத்தை வாங்கி அத மேல இருந்து கீழே வரைக்குமே படிச்சான். அப்போ திடீர்னு அவன் முகம் கொஞ்சம் கொடூரமா மாற ஆரம்பிச்சது. அவன் அந்த பத்திரத்தை கீழே போட்டு, தர்மையா, என்ன ஏமாத்துறியா? இந்த பத்திரம் செல்லாது. நீ எவ்வளோ பெரிய ஆபத்துல மாட்டியிருக்கன்னு உனக்கே தெரியல. என்னங்க ஆச்சு? ஏன் என் பத்திரம் செல்லாது? உங்களுக்கு விஷயம் தெரியாது போல. மகாராஜா ஒரு புது கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னா, ஒரு வட்டி வியாபாரி யாருக்காவது 150 ரூபாய்க்கு மேலே கடன் கொடுத்தா அதில் மகாராஜாவோட ராஜமுத்திரை கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஒருவேளை முத்திரை இல்லைன்னா அதுக்கு நீங்கள் அபராதமாக பணம் கட்டணும். அதோட 6 மாதம் சிறையிலையும் இருக்கணும். இந்த பத்திரத்தில் 300 ரூபாய் போட்டிருக்கு. ஆனால் ராஜமுத்திரை இல்லையே. என்னது ராஜமுத்திரையா? எனக்கு இந்த புது கட்டளையை பற்றி எதுவுமே தெரியாது. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுவாங்க? அபராதத்துக்காக உன்னோட வீடையும் சொத்தையும் எடுத்துப்பாங்க. அப்புறம் காவலர்களை வச்சு உன்னை சிறையில் அடைச்சிடுவாங்க, அவ்வளவுதான். ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. அந்த ராமையா எனக்கு 300 ரூபாய் தர வேண்டியதில்லை. 100 ரூபாய் தான் என்கிட்ட வாங்கினா. 100 ரூபாயா? உண்மையாக தான் சொல்கிறியா? சரி, அவன் நடுவில் எதுவும் பணத்தை திருப்பி கொடுக்கலையா? ஆமாங்க ஐயா. அவன் 50 ரூபாயை திரும்ப கொடுத்துட்டான். அப்புறம் இன்னொரு 50 ரூபாய் அவன் தர வேண்டியதே இல்லை. இந்த பத்திரத்தை ராஜா கிட்ட காட்டிடாதீங்க. அப்புறம் என்ன சிறையில் கொண்டு போய் அடைச்சிடுவாங்க. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்புறம் ஒரு நாள் நீ மாற்றி பேசனா? இல்லைங்க ஐயா. வேணும்னா இப்போவே பஞ்சாயத்துக்கு போகலாம். ஊர் ஜனங்க முன்னாடி நான் உண்மையை சொல்லிடுறேன். ஊரோட பஞ்சாயத்துக்கு ஊர்ஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க தலைவர் பந்தாவா உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ராமையாவும் சீதாவும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இன்னொரு பக்கம் சுப்பையாவும் தர்மையாவும் வந்தாங்க. என்ன தர்மையா? ஊர் ஜனங்க எல்லாரும் நான் கொடுக்க போற தீர்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, பத்திரம் எங்க? ஐயோ தலைவர் ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பண்ண தப்ப நானே ஒத்துக்கிறேன். ராமையா எனக்கு 300 ரூபாய் தர வேண்டியதில்லை. என்ன தர்மையா, காலையில் ஒரு மாதிரி பேசின, இப்போ வேற மாதிரி பேசுறியே. அது காலையில் வேற நிலமை, இப்போ வேற நிலமை. ராமையா என்கிட்ட வாங்கினது 100 ரூபாய் மட்டும்தான். அதுலேயும் 50 ரூபாயை அவன் திரும்ப கொடுத்துட்டான். இன்னும் அவன் தர வேண்டிய 50 ரூபாயை நான் தள்ளுபடி பண்ணிட்டேன். இப்போ ராமையா எனக்கு எந்த பாக்கியையும் தர வேண்டியதில்லை. ராமையா ரொம்பவும் ஆச்சரியத்தோட சுப்பையாவை பார்த்துக்கிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? தர்மையா எதுக்கு இப்படி பேசுறாரு? நியாயம் இருக்கிற பக்கம் கடவுளே இருப்பான்னு சொல்லுவாங்க. உன் பக்கம் நியாயம் இருக்கிற ராமையா. இனிமே உன்னோட வீட்டையும் வயலையும் யாராலையும் எடுத்துக்க முடியாது. அப்ப சரி, தர்மையா மனசு மாறினது எனக்கு சந்தோஷம். ராமையாவுக்கு கடன் இல்லை. பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அங்கிருந்து நேரா ராமையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. ராமையாவோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. அப்பதான் சீதா எல்லாருக்காகவும் பாயசம் செஞ்சு கொண்டு வந்தா. சுப்பையா, என்னை மன்னிச்சிடு. நேத்து நீங்க வந்ததை பார்த்து என்னோட கெட்ட நேரத்துல இவங்க வந்திருக்காங்களே, எனக்கு இவங்க பாரமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நண்பன் பாரம் இல்ல, அவன்தான் பலம்னு நீ நிரூபிச்சிருக்க. ஆமாண்ண, நேத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்பவே கடவுள் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களாலதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இருக்கோம். இங்க பாரு ராமையா, கஷ்டம் வரும்போது கடவுள் ஏதோ ஒரு உருவத்துல வந்து நம்மள காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோ. எனக்கு உன் மேல எந்த கஷ்டமும் இல்ல. ஆமாக்கா, உறவுகள்னா கஷ்டத்தை பார்த்து துணைக்கு நிக்கணுமே ஒழிய விட்டுட்டு ஓடி போக கூடாது. இன்னைக்கு உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லம்மா,
நான் மனசார சொல்றேன். என்னோட கஷ்ட காலத்துல அந்த கடவுளே பார்த்து அனுப்பி வச்ச புத்திசாலி உறவுங்க தான் நீங்க. உங்களால தான் நான் இப்ப உயிரோடவே இருக்கேன். சரி சரி, இப்படி அழுகிறத விட்டுட்டு அந்த பாயாசத்தை எடுத்து குடி. இனிப்ப சாப்பிட்டு சந்தோஷத்தை கொண்டாடலாம். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சந்தோஷமா பாயசத்தை குடிச்சாங்க. ராமையாவோட வீட்டுல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. அந்த மழை அவங்களுக்கு கஷ்டத்தை இல்ல, சந்தோஷத்தை சுமந்துக்கிட்டு வந்திருக்குது தான் அவங்க நினைச்சாங்க. இப்படி சுப்பையாவோட புத்திசாலித்தனத்தினால ராமையாவோட கஷ்டமும் தீந்து போச்சு. ஆத்தங்கரையோரமா உட்காந்துக்கிட்டு ராமு ஆத்துல தூண்டுல போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். சீதா பக்கத்திலேயே அடுப்பை பத்த வச்சு கஞ்சிய காய்ச்சிக்கிட்டு இருந்தான். ரவி அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். பசியில அவன் ரொம்பவே சோர்வா இருந்தான். காலையில இருந்து நான் உட்காந்து தூண்டில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா ஒரு மீன் கூட தூண்டில்ல மாட்டவே இல்லை. அந்த கடவுளுக்கு நம்ம மேல ஏதோ கோபம் போல சீதா. ஏன் அவளை கவலைப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்ல பலன் கிடைக்கத்தான் போகுது. இன்னைக்கு கிடைக்கலன்னு சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல. இப்போதைக்கு குடிக்க கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சியை குடிங்க. ரவி கோவமா, கஞ்சி கஞ்சி, எப்ப பார்த்தாலும் கஞ்சி. ஊர்ல எல்லாரும் நல்லா சுட சுட சோறு வடிச்சு குழம்பூத்தி சாப்பிட்றாங்க. ஆனா நம்ம வீட்ல மட்டும் நாள் முழுக்க இந்த கஞ்சி தான். நமக்கு மட்டும் ஏன் நீ இவ்வளோ கஷ்டம்? எனக்கு இந்த கஷ்டம் பிடிக்கல அண்ணி. ராமு ரவிய பார்த்து, ரவி, ஆவேசப்படாம அமைதியாயிரு. நாம ஏழைங்க. அப்பா நமக்காக விட்டுட்டு போன 1/2 ஏக்கர் வயலையும் அந்த வட்டி வியாபாரி சுப்பையா புடுங்கிக்கிட்டான். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? நாம நம்பி இருக்கிறது இந்த ஆத்தை தான். பொறுமையா தான் இருக்கணும். கோவப்படாம என்னென்ன பண்ண சொல்ற? ஊருக்குள்ள யாருமே நமக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. அந்த சுப்பையா ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கான் நமக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு. அவன் நம்மள ஊரை விட்டே துரத்தலான்னு பாக்கறான். நீ அவனை எதிர்த்து கூட பேச மாட்டேங்கிற. ரவி எதுக்காக அண்ணன் கிட்ட இப்படி கோச்சுக்கிற? உங்க அண்ணன் நமக்காக தானே கஷ்டப்படுறாரு. தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூண்டில போட்டு கிடைக்கிற மீனை கொண்டு போய் சந்தையில வித்து வர பணத்துல தானே நம்ம 3 வேளை இந்த கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்க அண்ணன் என்னைக்காவது முகம் சுழிச்சிருக்காரா? உன்னை வளர்க்க, உனக்கு சாப்பாடு போட அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு உனக்கு தெரியாதா? கோபி கவலையா, அண்ணி, நீங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியுது அண்ணி. உங்களுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு எனக்கு கோவம்தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுப்பையா தானே. அப்போ ராமு, ரவி, கோவத்தை குறை. அதிகமாக கோவப்படாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நாம் இன்னும் அந்த சுப்பையாவுக்கு வட்டி பணம் கொடுக்கணும். அவங்கிட்ட வாங்கின கடன் தீர்ற வரைக்கும் நாம் அமைதியாக தான் இருந்தாகணும். சீதா கண்ணுல கண்ணீரோட, என்னங்க பொழப்பு நம்ம பொழப்பு. மழை காலத்துல நம்ம குடிசை ஒழுகிக்கிட்டு இருக்கோம். வெயில் காலத்துல இந்த கால்வா காஞ்சு போயிடும். எல்லா காலத்துலயும் நமக்கு கஷ்டம் மட்டும்தானா? உண்மையிலேயே எனக்கு கஷ்டமா தாங்க இருக்கு. இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்பதான் மீண்டு வர போறோமோ தெரியல. ராமு பொண்டாட்டிய பார்த்து கவலையா, சீதா, உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்ல. வயிறார சாப்பாடும் போடுறதில்ல, உடம்புல ஒரு நகையும் இல்லை. என்னை மன்னிச்சிடு சீதா. அதை கேட்டு சீதா, என்னங்க நீங்களே இப்படி சொன்னா எனக்கு கஷ்டமா இருக்காதா? எனக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கீங்க. அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? நீங்களும் ரவியும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். வாங்க, கஞ்சி சூடு ஆறிட போகுது. அன்னைக்கு மதிய நேரம் ராமையா, சீதா, ரவி 3 பேரும் அந்த ஆத்தங்கரையோரமா உட்காந்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து கையில ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு சுப்பையா வேக வேகமா கொஞ்சம் கோவமா அந்த பக்கமா நடந்து வந்தான். என்னடா ராமையா, என்ன பழப்பு இது? ஆத்தங்கரை ஓரமாக உக்காந்து கஞ்சியை குடிக்கிறீங்க. ஒரு மீனை கூட பிடிக்கல போலையே. என் கடனை எப்பதான் அடைக்க போறீங்க? ராமு பதட்டமா எழுந்துச்சு நின்னு கைய கட்டிக்கிட்டு, ஐயா கும்பிடுறாங்க ஐயா, வாங்க வந்து உட்காருங்க. சுப்பையா கோவமா, நான் உட்கார அளவுக்கு உன் வீடு இல்லையே. சரி சரி, உபசரிப்பெல்லாம் இருக்கட்டும், என்னோட கதைக்கு வா. எப்போ கடனை கொடுக்க போற? 1 மாசம் ஆச்சு வட்டியை கட்டி. ஒழுங்கா பணத்தை கொடு, இல்லை ஊரை காலி பண்ணிட்டு கிளம்பு. அப்போ ரவி கொஞ்சம் கோவமா, என்ன அநியாயங்க இது? எங்க அப்பா வாங்கினது 10 ரூபாய் கடன். அதுக்கு வட்டி கூட்டு வட்டின்னு 6 ஏக்கர் பூமியை எழுதி வாங்கிக்கிட்டீங்க. இந்த அநியாயம் எங்க தான் நடக்கும்? இவ்வளவு பண்ணிட்டு நீங்க நல்லா கூட இருக்க முடியுமா? டேய் சின்னவனே, என்ன நாக்கு நீளுது? 10 ரூபானா சாதாரண பணம் இல்லை. அந்த காலத்துல 10 ரூபாயை வச்சு 10 பவுன் சங்கிலியை வாங்கலாம். இதில் உங்களுக்கு திமிரு பேச்சு வேற. ஒழுங்கா பணத்தை கொடுங்க, இல்லைனா இந்த குடிசை அப்புறம் இந்த பானை கூட எனக்கு சொந்தமாயிடும். அப்போ சீதா கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, சின்ன பையன் ஏதோ கோவத்துல பேசிட்டான், பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க மேல கருணை காட்டுங்க. தினமும் மீன் பிடிக்க போறேன்தா, மீன் கிடைக்க மாட்டேங்குது.
நாங்க மட்டும் என்ன பண்றது? 1 மாசம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க. உங்க கடனை நிச்சயமா நாங்க தீர்த்திடுறோம். சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, என்னது 1 மாசம் அவகாசமா? 1 மாசம் அவகாசம் கொடுத்துட்டா உனக்கு பணம் எங்க ஆகாயத்துல இருந்தா வந்து கொட்ட போகுது? இங்க பாருமா, 1 மாசம் இல்ல, 1 நாள் தான் அவகாசம். நாளைக்கு வருவேன். பணத்தை கொடுக்கலனா அவ்வளவுதான். ஐயா, ஒரே நல்ல பணத்தை கொடுக்கலாம். என்கிட்ட பணம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். என்கிட்ட எப்படி அவ்வளோ பணம் இருக்கும்? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. எப்படியும் பணத்தை திருப்பி கொடுப்பேன். ஆனா சுப்பையா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில் வருவேன். பணம் கொடுக்கலனா நல்லா இருக்காது. நான் செய்கிறது வட்டி வியாபாரம். கருணை, நல்ல குணம் இதெல்லாம் பார்த்தா என்னோட பழப்பு எப்படி ஓடும்? அப்படின்னு சொல்லி சுப்பையா அங்கிருந்து போயிட்டான். அன்னைக்கு சாயந்தர நேரம் இருட்டாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா குடிசையில விளக்கு கூட ஏத்தி வைக்கல. எல்லார் கண்ணுலயும் கண்ணீர் தான் இருந்துச்சு. அப்ப ரவி கோவமா, இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்? அவனுக்கு கொடுக்க நம்மக்கிட்ட பணம் இல்லை. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், பேசாம பட்டணத்துக்கு போய் எதனா கூலி வேலை செஞ்சு பழச்சிக்கலான்னு. இப்போ இந்த குடிசையையும் பிடுங்கிக்கிட்டா நம்ம எங்கண்ணா போகிறது? என்கிட்ட இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. ராமு ஆச்சரியமா, என்ன வழி சீதா? நம்மக்கிட்ட தான் எதுவும் இல்லையே. நான் கால்ல போட்டிருக்கிற வெள்ளி மெட்டி இருக்குங்க. இது கல்யாணத்தப்ப எங்க அம்மா போட்டது. இது மட்டும்தான் மிச்சம். இதை கொண்டு போய் நீங்க வித்தீங்க அப்படின்னா வட்டி காசு 5 ரூபாவது கிடைக்கும். அந்த வட்டியாவது அவன்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு நம்மள நிம்மதியா வாழ விடுவான். வேணாம் சீதா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கழுத்துல இருக்கிற தாலி, காலில் இருக்கிற மெட்டி, நெத்தியில இருக்கிற குங்குமம், இதுதான் புருஷன் நல்லா இருக்கான்றதுக்கான அடையாளம். இதையும் நீ வித்துட்ட அப்படின்னா நான் இல்லைன்னு தானே அடையாளம். அண்ணா சொல்றது சரிதான் அண்ணி. நீங்க அந்த மெட்டியை கழட்ட வேண்டாம். நான் இப்பவே காட்டுக்கு போய் விறகு வெட்டி பக்கத்து ஒரு சந்தைக்கு கொண்டு போய் வித்து எப்படியாவது கொஞ்சம் பணத்தை கொண்டு வரேன். அப்ப ராமு ரவி கிட்ட, டே ரவி, அனுமதி வாங்காம காட்டுக்குள்ள போய் விறகு வெட்டுறது சட்டப்படி குற்றம். நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா அதுக்காக தவறு செய்யக்கூடாது. சாப்பாடு இல்லாம பட்டினியா கூட இருக்கலாம், ஆனா ஒழுக்கம் போகக்கூடாது. அப்போ ரவி அழுதுகிட்டே, என்னென்ன பண்ணணும்? நாளைக்கு வந்து அவன் நம்ம குடிசையையும் பிடுங்கிப்பான். இந்த மழையிலையும் குளிர்லையும் நாம எங்கன போக முடியும்? அப்போ ராமு ஆகாயத்தை பார்த்து, ராமு, நமக்கு மேல ஒருத்தன் இருக்காண்டா. அவன் நினைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். நாம போய் படுத்து தூங்குவோம். காலையில எழுந்து ஆத்துக்கு போலாம். கடவுளோட கருணையால பெரிய மீன் கிடைச்சா கூட போதுமே. நல்ல மனுஷங்களை கடவுள் கைவிட மாட்டாருங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, வாங்க. அடுத்த நாள் காலையில ராமு விடிய காலையிலே எழுந்திருச்சு வலைய எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போய் வலைய போட்டான். இன்னொரு பக்கம் ரவி காட்டுக்குள்ள ஏதாவது வேலை கிடைக்குதா அப்படின்னு தேடி போய்கிட்டு இருந்தான். சீதா வீட்டுக்குள்ளேயே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ராமு எத்தனை தடவை வலைய போட்டாலும் ஒரே ஒரு மீன் கூட மாட்டவே இல்லை. ராமு வலை போட்டுக்கிட்டு இருந்த பக்கத்துல ஒரு பெரிய சுழி இருந்துச்சு. அதுல மாட்டுனா யாரா இருந்தாலும் செத்துதான் போகணும். அப்ப ராமு ரொம்பவும் சோர்வா, எல்லாம் என் தலையெழுத்து. இன்னையோட இந்த ஊருக்கும் எனக்கும் உறவு முடிய போகுது. என் குடிசை என்னை விட்டு போயிடும். அப்பதான் தூரத்துல இருந்து யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு யாரோ கத்திக்கிட்டு இருந்தாங்க. ராமு யாருது அப்படின்னு எழுந்துச்சு போய் பார்த்தான். அப்போ ஆபத்தான அந்த சுழியில யாரோ ஒரு மனுஷன் மாட்டிக்கிட்டு இருந்தான். அது வேற யாரும் இல்ல, சுப்பையா தான். அவனுடைய மாட்டு வண்டி சேத்துல சக்கரம் மாட்டிக்கிச்சு. டேய், யாராவது காப்பாத்துங்கடா, நான் மூழ்கிக்கிட்டு இருக்கேன். என் உயிர் போது, வந்து காப்பாத்துங்க. ராமு ஒரு நிமிஷம் தயங்கி நின்னான். இவன் தானே நம்ம குடிசைய வாங்கிப்பேன், ஊரு விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னது. ஆனா அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு, மனிதாபிமானமும் இருந்துச்சு. ராமு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த ஆத்துல குதிச்சு அவன்கிட்ட இருக்கிற வலைய சுப்பைய கிட்ட கொண்டு போனான். பயப்படாதீங்க, நான் இருக்கேன், இந்த வலைய பிடிச்சுக்கோங்க, வெளியில வாங்க அப்படின்னு ராமு சத்தமா கத்துனான். சுப்பையாவும் பதட்டமா வலைய பிடிச்சுக்கிட்டு, ராமு என்ன விட்டுறாத, காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சத்தமா கத்த ஆரம்பிச்சான். ராமு அவனுடைய உசுர பணியமா வச்சு சுப்பையாவை காப்பாத்தி கரைக்கு வேகமா கூட்டிக்கிட்டு வந்துட்டான். சுப்பையாவோட உயிர் தப்பிச்சுது. அப்பதான் சத்தத்தை கேட்டு கோட்டி வேகமா ஓடி வந்து அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணா, என்னென்ன ஆச்சு? ஏன்னா இப்படி நனைஞ்சு போயிருக்க? ஆமா, இவருங்க என்ன பண்றாரு? அப்போ ராமு, இவர் மாட்டு வண்டியில வரும்போது மாட்டு வண்டி சக்கரம் மாட்டி ஆத்துல விழுந்துட்டாரு. நான் தான் காப்பாத்தினேன். ரவி கோவமா, ஏன்னா காப்பாத்தின? இவன் தானே இத்தனை நாளா நம்மளை ஏமாத்தி கொடுமைப்படுத்தனா? இதோட போய் தொலையிட்டோன்னு காப்பாத்தாம விட்டுருக்கலாமே. ரவி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது
அப்படியே விட்டுட்டு போறதுக்கா நாமெல்லாம் மனுஷங்களா பிறந்திருக்கோம். அவர் நம்மள கஷ்டப்படுத்துறாருங்கிறதுக்காக நாமளும் அவர் மாதிரி கீழே இறங்க முடியாது. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சுப்பையாவோட கண்ணுல கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. அவன் மெதுவா எழுந்திருச்சு நின்னான். இத்தனை நாள் அவனுடைய திமிரு, அவனுடைய அகங்காரம் எவ்வளவு தப்பு அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப சுப்பையா ராமையா பக்கத்துல வந்து கையெடுத்து கும்பிட்டு, ராமையா, என்ன மன்னிச்சிடுப்பா. இவ்வளவு நாளா உன்னை நான் கஷ்டப்படுத்தினேன். ஆனா என்னையே நீ காப்பாத்தி இருக்கங்கிறப்போ நீ யாருன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஒருவேளை உனக்காக தான் கடவுள் என்ன தண்டிக்க பார்த்தான் போல. அப்ப ராமையா சுப்பையா கிட்ட, ஐயா, நீங்க என்ன கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனா அதுக்காக உங்க உயிர் போறத வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் இல்லை. சுப்பையா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, நீ ரொம்ப நல்லவன் ராமு. இனிமே நீங்க எனக்கு கடன் எல்லாம் தர வேண்டாம். உங்க குடும்பத்துக்கு ஒரு மூத்த அண்ணனா இருந்து நான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கறேன். ரவி, நாளையிலிருந்து உனக்கு என்கிட்ட தாண்டா வேலை. உனக்கு நல்ல சம்பளமும் கொடுக்கறேன்டா. அப்போ ரவி சந்தோஷமா கண்ணுல கண்ணீரோட, ஐயா, உண்மையாவா? உங்களை நான் நிறைய திட்டியிருக்கேன். என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்களா? நீ சும்மா உன்னை என்ன திட்டலையே. உன் அண்ணனை கஷ்டப்படுத்தினதுக்கு தானே திட்டன. ஒரு தம்பிய அண்ணன் மன்னிக்கிறது சாதாரண விஷயம்தானே. அப்படின்னு சொல்லி சுப்பையா அங்கிருந்து போயிட்டான். ராமுவும் ரவியும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. அப்பதான் சீதா வெளியில வந்தா. நடந்ததை எல்லாம் பார்த்து சீதா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. பாத்தீங்களா, நான் சொன்னல நல்ல மனுஷங்களை கடவுள் கைவிட மாட்டாருன்னு. இப்ப அவர் தான் நம்மள காப்பாத்திருக்காரு, தெரியுதா? ஆமா சீதா, ஏழைங்களுக்கு கஷ்டம் வர்றது சகஜம்தான். ஆனா அந்த கஷ்டத்துலயும் நம்ம நேர்மையை கைவிடாம இருந்தா கடவுள் நிச்சயம் காப்பாத்துவான். சரி, வந்து கஞ்சியை குடிங்க. அப்போ ரவி, கஞ்சி வேண்டாம் அண்ணி, நாளையிலிருந்து எனக்கு சம்பளம் வந்துடும், கறி சோறு சாப்பிடலாம் அப்படின்னு ரவி சந்தோஷமா சொன்னதை கேட்டு ராமுவும் சீதாவும் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சாங்க.